சிவபெருமானின் அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். தினமும் காலையில் எழுந்ததுலேருந்து ரொட்டீனாக ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறவங்க எல்லாருமே, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம தினமும் செய்கிற வேலைகளை செய்கிறோம். இனிமேல் செய்கிறதுக்கு முன்னாடி சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி நம்ம வேலைகளை ஆரம்பிக்கலாம். இனிய நாளாகவே அமையும். தத்தீசி முனிவரோட ஆயுதம் வஜ்ராயுதமாக மாறி அசுரர்களை அழிச்சனால பிரம்மஹத்தி தோஷம் இந்திரனுக்கு வந்துச்சு. இந்திரன் அதனால் வடதிசையில் இருக்க ஒரு குளத்தில் இருக்க தாமரை தண்டுலுக்கு போய் ஒளிஞ்சிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவர்கள் பிரம்மனோட உதவியோட அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே இருந்த தேவேந்திரனை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. உன்னோட பிரம்மஹத்தி தோஷம் நீங்கணும்னா பூலோகத்துக்கு நீ போய் அங்கே இருக்க புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி அங்கே இருக்க சிவபெருமான் கோவில்களுக்கு சென்று வழிபட்டால் உன்னோட இந்த சாபம் தோஷம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக இந்திரனும் பூலோகத்துக்கு வராரு. அங்கே பல இடத்துக்கு போய் நிறைய புண்ணிய தீர்த்தங்கள் ஆடுறாரு. இருந்தாலுமே அவருக்கு இருக்க பழைய பொழிவு வரவே இல்லை. இன்னும் அந்த தோஷத்தில் தான் இருக்காரு. கடம்ப வனத்துக்கு வராருங்க. இந்தியாவில் தென் திசையில் இருக்க கடம்ப வனத்துக்கு வராரு. கடம்ப வனத்தில் நுழையும் போதே ஒரு அருமையான வாசனை, ஒரு சந்தோஷமான மனம். அந்த பூ வாசம்னு சொல்லுவோம் தெரியுங்களா, கோவில் வாசனைன்னு சொல்லுவோம்ல, அதை அவர் உணர்றாரு. அவரால் அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. திடீர்னு இந்த இடத்துக்கு வந்தோடனே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்க கிளிகள் எல்லாம் சிவசிவன்னு கத்துது. இங்கே இருக்க குயில்கள் எல்லாம் நமசிவாயன்னு கூவுது. நீரோடையெல்லாம் ஆறெல்லாம் சிவசிவன்னு ஓடுது. சலசலன்னு ஓடலை, சிவசிவன்னு தான் ஓடுது. அதனால் அங்கே இருந்த உடனே அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வருது. இதனால் அவர் என்ன பண்ணார்னா, அங்கங்கே சுற்றி பார்க்குறாரு. என்ன இங்கே அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இடமா இருக்கேன்னு. அங்கே தேவர்களும் வந்தாங்க இல்லையா, அவங்க தேவேந்திரரே இங்கே பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு சுந்தரேஸ்வரர் அழகாக உட்காந்துருக்காரு. அப்படியே கடம்ப மரத்துக்கு கீழே. அவ்வளோ சுந்தரம்னாவே அழகு இல்லையா, சுந்தரேஸ்வரர் அப்படின்னா எவ்வளோ அழகாக இருந்திருப்பாரு. அவர் அங்கே அழகாக உட்காந்துருக்காரு. அவரை பார்த்தோன்னே ஒரு பித்து பிடிச்சவங்க போல் ஆயிட்டான் இந்திரன். இருந்த மலர்களையே சிறப்பான மலர்களை கொண்டு போடணும் அப்படின்னு போடுறான். அவருக்கு பட்டாடைகளை போடுறாங்க. சீச்சி இது நல்லால, போய் தேவலோகத்துலேருந்து எடுத்துகிட்டு வரலான்னு எடுத்துகிட்டு அவ்வளோ அலங்காரம் பண்ணுறாங்க, அவ்வளோ அபிஷேகங்கள் பண்ணுறாங்க. அப்புறம் தேவேந்திரன் இவருக்கு அழகான பூக்கள் வேணுமேனு அங்கேருந்து ஒரு தாமரை குளத்துக்கு போகிறாருங்க. அந்த தாமரை குளத்தில் இருக்கிற பூவில் இருக்கிற மனம் அவருக்கு பத்தலையாம். அதனால் மனம் வருந்துறாரு. இதை தெரிஞ்ச நம்ம சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா பொற்றாமரைகளாக மாற்றுறாரு. அதை அழகாக பறித்து கொண்டு சிவபெருமானுக்கு வைக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த குளத்தோட பேர் பொற்றாமரை குளம்னு தான் சொல்கிறோம். இந்த பூஜையில் ரொம்ப மெய் மறந்த சிவபெருமான் வராரு. இந்திரன்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு வேற என்ன வேணும், நீங்கள் தான் இதே பக்தி இதே பூஜை பண்ணுற புண்ணியத்தை எனக்கு கொடுங்கன்னு இந்திரன் கேட்குறாரு. சந்தோஷப்பட்ட சிவபெருமான் உனக்குன்னு ஒரு உலகம் காத்துக்கிட்டு இருக்கு, தேவ உலகம், நீ அங்கே போய் தான் ஆகணும்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமிக்கு நீ இங்கே வா, எனக்கு பூஜை பண்ணு. இந்த ஒரு தடவை ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீ எனக்கு பண்ணக்கூடிய பூஜை இந்த வருஷம் ஃபுல்லாக செஞ்ச பூஜைக்கான பலனாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதனால் நம்மளும் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கும் அவரை மறக்காமல் பூஜைகள் பண்ணுவோம், மனசு குளிர பூஜைகள் பண்ணுவோம். நம்மளோட மனமும் குளிரும், சிவபெருமானும் சந்தோஷப்படுவார் இல்லையா. அதனால் இன்னையோட இந்த தேவர்கோன் பழி தீர்த்தது இந்த கதை முடிஞ்சுது. இதுக்கு அடுத்து வர கதை நாளைக்கு ஆரம்பிக்குது. சிவமோடு இணைந்திருப்போம். சிவமோடு சில நேரத்தில் நாளை இணைந்திடுங்கள்.